ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரவேக் சேனல். நான்கள் வேகன் வீடியோவில் அக்கேனம்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண வைக்குங்க, கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் அக்கேனம் இந்த படத்தை உதய் கே இயக்கியிருக்காரு. இந்த படம் ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் வில்லனோட வேலை என்னன்னாக்க ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்களை கடத்துறது. இந்த வேலை வில்லன் பார்த்துட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது இந்த ட்ராப்பில் அருண் பாண்டியனோட பொண்ணு மாட்டிக்கிறாங்க. அருண் பாண்டியன் கண் முன்னாடியே வில்லன் அருண் பாண்டியனோட பொண்ணை கொலை பண்ணிவிட்டு அந்த பழியை அருண் பாண்டியன் மேலே போட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறான். அருண் பாண்டியன் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயில் தண்டனைலாம் முடிச்சுட்டு என் பொண்ணை கொன்னவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. கடைசியில் பழி வாங்கினாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் தேட்டரில் வந்தப்போ நான் படம் பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் பார்க்க முடியல. இப்போ ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஹச்டியில் வந்திருக்கு. படம் பார்த்தேன். இந்த படத்தில் எல்லாமே ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஒரு படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு வந்துச்சுனாக்கா, இது செம்ம ட்விஸ்ட் இல்லை, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே இல்லை. எல்லாமே அப்படியே ஃப்ளாட்டாக போகுது. நமக்கு எல்லாமே ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. அடுத்து இந்த சீன் தான் நடக்கும், அடுத்து இந்த சீன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க படம் பார்க்குற எல்லாருமே. அதே போல் தான் எனக்கும் இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோயின் கிருத்திகா பாண்டியன் ஒரு கேப் டிரைவராக இருக்காங்க. ஒரு நாள் அவங்க கேபில் ஒரு கன்று பார்ப்பாங்க. கன்று எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரே குழப்பமாக இருக்கும். இந்த கன்னை போலீஸில் சரண்டர் பண்ணலாமா, இல்லை நம்ம பாதுகாப்பு வச்சுக்குவோமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இது ஒரு கதை மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லன் ஐடி பொருட்களுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து கடத்துறது தான் அவனோட வேலை. அவன் பெரிய நெட்வொர்க் மாதிரியும் ஒரு டிவியில் மானிட்டரில் பார்த்துட்டு ஐடி நம்பர் 2001 அப்படின்னு சொல்லிட்டு பேசுவானுங்க வில்லங்கிட்ட. பெரிய வில்லன் பெரிய மாசான வில்லன் போல் இருக்கு அப்படின்னு நினச்சாக்க ஒரு வில்லத்தனமே இல்லை, மொக்கையான வில்லத்தனம் தான். இந்த படத்துக்கு ஆனால் அந்த வில்லத்தனம் பத்தாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்கனாக்கா படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அருண் பாண்டியன் தன்னோட பொண்ணை கொன்னவனை பழி வாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஜெயில் தண்டனைலாம் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகி திருப்பி சென்னைக்கு வருவார். அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே ப்ரிடிக்டபிளாக இருந்துச்சு. ஒரு படம் பார்க்குறோம்னாக்கா, ஆஹா இது புதுசாக இருக்குது, இது நல்லா இருக்குது, இது பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சீன் இருக்கணும். இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. எல்லாமே பழைய கதை, பழைய மெத்தடு, எல்லாமே பழசாகவே இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம். ஒரு தடவை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கான மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸும் வந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.